ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். நான் குடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு நான் சொல்ற பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட இணையற கண்டெஸ்டன்ட்களுக்கு சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல்கள் இது வந்து நவராத்திரி நேரம். அதனால நவராத்திரி ஸ்பெஷலாக நாம 80s ஹீரோயின்ஸ் அவங்க பாடிய சோலோ பாடல்கள் நம்ம பார்க்க போறோம். அழகான தனி பாடல்கள் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். So let's take a trip down the memory lane with the 80s songs today. வாங்க என்ன பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஷோல இன்னைக்கு கேட்டகரிஸ் 6 கேட்டகரிஸ்ல கேள்வி வருது. கேட்டகரிஸ் will be our heroines today. இன்னைக்கு our heroines are நதியா, அமலா, ரேகா, சுஹாசினி, ராதா மற்றும் பலர். ஸோ இதுதான் நம்மளோட இந்த ஹீரோயின்ஸ் தான் நம்ம ஷோவில் இன்னைக்கு ஃபீச்சர் ஆகிறாங்க. 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கேள்விகள் இருக்குது. கண்டெஸ்டன்ஸ் அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ல எந்த ஹீரோயினோட பாடல் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். அண்ட் லெட்ஸ் மீட் அவர் கண்டெஸ்டன்ஸ் நவ். டுடே வி ஹேவ் அனுராதா, சந்திரா அண்ட் ராஜன். ஸோ வி கோ பை தி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். அதனால முதல் கேள்வி இஸ் ஃபார் அனுராதா. சுஹாசினி 100. வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் அது வந்து ஜம்பிள்டா வரும் திரையில பல்லவி வரிகள். நீங்க அதை கோத்து போட்டு பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏ தென்றலே இனி நாளும் பாடவா, என் வாழ்வெல்லாம் சுபமாலை சூடவா. நெஞ்சத்துக்கில்லதே அவங்களுடைய முதல் படம். வெரி வெரி ரைட் ஆன்சர். இளமை கவிதை. என்ன அழகான பாட்டு. சுசீலா அத்தனை பியூட்டிஃபுல்லா பாடியிருப்பாங்க. ராஜா சார் மியூசிக்ல கங்கை அமரன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் நெஞ்சத்துக்கில்லது 1980ல வந்தது. ஸோ கரெக்டா ஆன்சர் பண்ணி 100 பாயிண்ட்ஸோட உங்க ஸ்கோர் ஓபன் பண்ணிட்டீங்க அனுராதா. சூப்பர், எக்ஸலண்ட், தேங்க்ஸ். அமலா 200. அமலா 200 இஸ் அ பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் உங்களுக்கு ஒரு விடுகதை ரூபத்துல வரும். அதுல நீங்க பாட்டு என்னன்னு சொல்லணும். உங்களுக்கான விடுகதை. கிளியின் நிறமோ பஞ்சவர்ணம், ரகுவரன் அவளை தேடி வரணும், தனியா காத்திருக்கும் நேரம் விழிகள் இரண்டும் சிவந்திருக்கும், அவனுக்காக செய்யுது தவம் பாடுது ராகத்தில் மோகனம். நின்னுக்கோரி வர்ணம் வர்ணம் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். எந்த வார்த்தையில வச்சு கண்டுபிடிச்சிங்க? ரகுவரன், அழகிய ரகுவரன். Yes, yes, that was the giveaway clue, I think. So yes, நின்னு கோரி வர்ணம் வர்ணம் மோகன ராகத்துல அமைந்த பாடல். மோகன ராக நின்னு கோரி வர்ணத்தை ஒரு குறியீடா கொடுத்து ராஜா சார் இந்த பாடல் அழகா அமைச்சிருந்தாரு. வாலி அவருடைய வரிகள் வந்த பாடல் சித்ரா குரல்ல அந்த நட்சத்திரம் படம் 1988ல வந்தது. அமலாவுடைய அழகான ஒரு டான்ஸ்ல கண்ணுதான் கொஞ்சம் வலிக்கும் இந்த பாட்டு பார்க்கும்போது. அந்த மாதிரி லைட்லாம் பளிச்சு 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 நடிச்சு எடுத்திருப்பாங்க இந்த பாடலை. சந்திரா 200 பாயிண்ட்ஸ் டு ஓபன் த அக்கவுண்ட் ஃபார் யூ. ராதா 200. ராதா பாட்டுக்கு பாட்டு எடுத்து உங்களுக்கும். ஆனந்தமான பாட்டு என்றும் அது தாலாட்டு, தாரமும் மாறுவா தாயா, ஆராரோ கீதம் பாடுவா, கேட்டு நீயும் கண்மூடு அவ சேயா நீயும் மாறிவிடு. இது என்ன பாடல்? படத்தின் பெயருக்கும் இதுல குழு இருக்கு. நீயும் கண்ணோடு. ஆராரோ பாட்டு பாட நானும் தாயில்லை. அதில்ல ஆனந்தம். நேரம் ஆயிட்டு இருக்கு. தெரியல தெரியல. ஓகே, ஐ அம் பாசிங் இட். இட் கோஸ் டு அனுராதா. உங்களுக்கு தெரியுமா? அரரோ அரரோ நீ வேறோ நான் வேறோ. தாயாய் மாறி நான் பாட சேய் போல் நீ கண்மூட, அரரோ அரரோ நீ வேறோ நான் வேறோ. இது ஏன் ஆனந்தமா பாட்டுன்னு கொடுத்திருந்தேன்னா, இது படம் பேர் ஆனந்த், அதுக்காக வச்சது அந்த இது. லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடிய பாடல் இது. ராஜா சார் மியூசிக்ல 87ல வந்த படம். கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள்.
ஸோ நீங்க வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஸ்டீல் பண்ணிட்டீங்க அனு அவர்கிட்ட இருந்து. சூப்பர். Hello, I'm Anuradha. I'm from Coimbatore. Now, I was working with the public sector, but I resigned about 4 or 5 years back. Now, I'm a freelance consultant and I have my own home business for chemical-free personal products. And I also have my own YouTube channel on theme-based songs. I've been wanting to participate in this program for a very long time. So, thank you so much, Priya, for this opportunity. எவ்வளோ தெரிய போகிறது தெரியாது, பட் ஸ்டில் இட்ஸ் வண்டர்ஃபுல் டு பி ஹியர். தேங்க்யூ பிரியா. ராதா 300. ராதா 300 கலக்கல் பாட்டு 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. ஸோ எந்த பாடல்கள் அது ரெண்டும்னு பார்க்கலாம். பழச மரக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, மழை காத்து வீசுற போது மல்லியப்பூ பாடாதா, அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக என் பாட்டு பூங்கரும்பு களங்கோ வந்தால் என்ன பாரு, உனக்காச்சு எனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு கேளையா. தெரிஞ்சுதா 2 பாட்டும்? கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு. அந்த பாட்டு வந்து ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. சூப்பர் சூப்பர். எஸ், 2 பாடலும் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ், ராசாவே ஒன்ன நம்பி. இது வந்து முதல் மரியாதை படத்துல வந்த பாடல். 85ல வந்தது ராஜா சார் மியூசிக்ல. ஜானகி அம்மா குரல்ல வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் ரொம்ப உசிர வந்து உருக்குதுங்கன்னு அந்த பாட்டுல மாத்திரம் இல்ல, இந்த பாட்டு கேட்டா நமக்கும் அப்படிதான் ஆகும். குழலோதும் கண்ணனுக்கு இதுவுமே எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். மெல்ல திறந்தது கதவு படத்துல வந்தது 86ல. இது வந்து மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய மெட்டுல ராஜா சார் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ண அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சியில வந்த படம். இந்த பாடலும் அப்படி வந்ததுதான். சித்ரா அவர்கள் குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள் வந்த பாடல். 2 பாட்டையும் அழகா சொல்லி 300 பாயிண்ட்ஸ் எடுத்து எல்லாரோட நல்ல லீட்ல இருக்கீங்க அனு. லெட்ஸ் see if others catch up with you. I am Dr. Chandra, Associate Professor in Women's Arts College. A music lover, already participated in this program and won. Thank you, Priya, for having given me this wonderful opportunity. Thank you. Nadia 300. நதியா 300 is also கலக்கல் பாட்டு. உங்களுக்கும் 2 பாடல்கள் வருது. எங்கும் மணி மேலே தன்னந்தனியா நானும் ஓர் தென்றல்தான் நடமானம், எங்கு போகும் அங்கு நானும் போவேனே, இளமை காலம் மிக இனிமையானது, மைனாக்களின் பாஷையை இப்போதுதான் கேட்கிறேன், உலகம் யாவும் மிக புதுமையானது. இதுதான் 2 பாடலும். பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்மேகம் சிவந்த வானம் எங்கு மிதக்க, வசந்தம் வரும் காலம். ஒன் சூப்பர். சாங். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா. That is. எஸ் எஸ் எஸ், ரொம்பவே கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அஃப்கோர்ஸ் நதியான்னு உடனே முதல்ல ஞாபகம் வர பாடல் இதுதான். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா. பூவே பூச்சிடுவால் அவங்களுடைய முதல் படம் தமிழ்ல 85ல வந்த படம். ராஜஸ்தான் மியூசிக்கில் சித்ரா அவர்களுக்கான அவங்களுக்கும் ஐ திங்க் ஒரு லான்ச்சா அமைஞ்சது. ஆல்தோ நாட் ஹர் ஃபர்ஸ்ட் சாங், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ட் இதுதான். வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல். அண்ட் இன்னொன்று வந்து பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்மேகம் சீவந்த வானம் எங்கும் மிதக்க, வசந்தம் வரும் காலம், கூ 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 சத்தம் வந்து சந்தம் வந்து பாட்டு பாடும் குயிலே. நதியானாலே கூ 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 வைக்கணும்னுங்கிற மாதிரி எழுதிட்டாங்க போல இருக்கு அப்போ பாடல்லாம். இதுவும் ஒரு குக்கு பாட்டு தான். உயிரே உனக்காக படத்தில் 86ல வந்தது இது. இது வந்து லக்ஷ்மிகாந்த் பியாரேலால் அவங்களோட இசையில். ஏன் இந்த படத்துக்கு இந்தி டைரக்டர்ஸை கொண்டு போட்டாங்கன்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. இதுவும் ஐ திங்க் ஒரு மதர்லேண்ட் பிக்சர்ஸ் தான் நினைக்கிறேன் இந்த படம் கூட. எதனால வந்து இதுக்கு லக்ஷ்மிகாந்த் பியாரேலால் பாட்டு போட்டாங்கன்னு எனக்கு புரியல. அழகா நல்ல பாட்டு தான் எல்லாம், பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேட்டாலே ஹிந்தி பாட்டு சாயலில் இருக்கும். அது ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல் இது. 2 பாடலையும் அழகா சொல்லி 300 more points for you, சந்திரா. சூப்பர். வணக்கம், என் பேர் ராஜன். நான் யூஎஸ்ல இருக்கேன். பாட்டு நிறைய கேட்டிருக்கேன், படம்லாம் நிறைய பார்த்தது கிடையாது. பட் இந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்றது வாரம் அவசியமா பார்க்கறது வந்து
பாட்டு கத்துக்கிறதுக்கு. வெரி கிரேட் பிளாட்ஃபார்ம் அண்ட் வெரி கிரியேட்டிவ் ஆஃப் பிரியாஸ் ஒர்க். ரியலி அப்ரிஷியேட்டட். ப்ளீஸ் கண்டினியூ இட். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. சுஹாஷினி 200. சுஹாசினி 200 இஸ் முகமும் குரலும். ஸோ படத்துல நடிச்சவங்க, பாடினவங்க குரல் இதெல்லாம் நான் குடுக்குறேன். அதுலேருந்து நீங்க பாட்ட சொல்லணும். ஸோ இந்த பாட்டை பாடியது எஸ். ஜானகி அம்மா. நடிச்சது வந்து சுஹாசினி. பாடல்ல அவங்க கூட தோன்றும் இன்னொரு முகங்கள் வந்து ஒண்ணு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொன்னு வந்து நடிகர் ராஜேஷ். இது எந்த பாடல்? சொல்லிடலாமா? அ. அண்ணன் வந்தான் தாய் வீடு. அந்த பாட்டு அ. முதல் வரி வந்து ஆசை நெஞ்சே. அதான். பாட தெரியாது எனக்கு. நீங்க பாடிடுங்க. எஸ், எஸ், எஸ். இது வந்து ராஜேஷும், ரஜினிகாந்துமா அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு என்ன சொல்றது? இட் வில் பி லிட்டில் ட்ரிக்கின்னு நெனச்சேன். பட் நீங்க அழகா கூகுளே அழகா அடிச்சு ஆடிட்டீங்க. எஸ் அதுல அதுதான். அது ஏன் ஞாபகம் இருக்குன்னா, இந்த பாட்டு நாங்க கேட்கும்போது, சுஹாசினி இப்படியே வந்துனே இருப்பா, ரஜினி கூட. திடீர்னு ஒரு இடத்துல நின்னுட்டு அப்படி பார்ப்பாங்க. ஸோ அவங்க யோசனை போயிடுச்சாம் அவங்க. ராஜேஷ் கூட டூயட் மாதிரி. ஸோ அத கெலாட்டா பண்ணினதுனால அது அந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. எஸ் அப்படி கனவு காண்றதெல்லாம் அப்படியே அப்பட்டமா வச்சிருப்பாங்க. ஆமா. எஸ், எஸ். அதுதான் அந்த பாடல். இதுவும் அகைன் ஒரு ஹிந்தி பாட்டு சாயல்ல தான் இருக்கும். ஆசை நெஞ்சே நீ பாடு அண்ணன் வந்தான் தாய் வீடு அம்மம்மா என்னென்னவோ கனவு என் விழியில் உன் கனவே என் நாள் வரையில். இது வந்து சைமல்டேனியஸ் ப்ரொடக்ஷன். ஹிந்திலயும் தமிழ்லயும் ஒரே டைம்ல எடுத்தாங்க இந்த படம். தாய் வீடு தமிழ்ல வந்தது. ஹிந்தியில என்ன பேரு ஞாபகம் இல்ல. 83ல வந்தது இது. இதுல வந்து தமிழ்ல வந்து சங்கர் கணேஷ் வாஸ் கிரெடிட்டட். ஹிந்தியில வந்து பப்பிலரி மியூசிக். ஆனா இந்த பாட்டுல நீங்க கேட்டீங்கன்னா, இது 100% ஹிந்தி பாட்டுன்னு நல்லா தெரியும் நமக்கு. இது பப்பிலரி மியூசிக்காகத்தான் இருக்கணும். ஆனா ஏனோ வந்து எல்பிலலாம் கூட சங்கர் கணேஷ்க்கு தான் மேபி அவர் பின்னணி இசை போட்டாரா? என்னன்னு எனக்கு புரியல. அவர் டியூன் குடுக்க இவங்க ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணாங்களா? என்னன்னு தெரியல. ஹிந்தியில வந்து பப்பிலரின்னு மாத்திரம் இருக்கு. அவருக்கு கிரெடிட்டு. தமிழ்ல வந்து சங்கர் கணேஷ் மாத்திரம் தான் கிரெடிட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் இஸ் சோ. பட் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பார்க்குறவங்க சொல்லுங்க. இது இந்த மர்மத்துக்கான விடை என்னன்னு இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. ஜானகி அம்மா குரல்ல வந்த பாடல் வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ ராஜன் ரேர் சாங்கை கிராக் பண்ணி 200 பாயிண்ட்ஸ் டு ஓப்பன் யுவர் அக்கௌண்ட். சூப்பர். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. ரேகா 100. ரேகா 100. ஓகே. உங்களுக்கு ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு பாட்டுலேருந்து ஒரு சின்ன பிட் பிஜிஎம் நான் போடுவேன். நீங்க அதுலேருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். தெரிஞ்சுதா? செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. sung by ஆஷா போஸ்லே. எஸ், எஸ். நம்மளோட ஷோல விதவிதமான நிறைய ஹிந்தி பாடலோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு இந்த ஷோல. ஹிந்தி மியூசிக் டைரக்டர்ஸ், ஹிந்தி சிங்கர்ஸ் எல்லாம். ஸோ எஸ் ஆஷாஜி குரல்ல வந்த பாடல் இது. பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல். இந்த பாட்டு இந்த படத்துல 3 தடவை வரும்னாலும் என்னுடைய ஃபேவரட். இது கொஞ்சம் இது வந்து மெலன்கோலிக் வெர்ஷன். இது பாட்டு சோகமான இருக்கும் இது. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப அழகா பிடிக்கும் இது. ஏன்னா நடுவுல அவங்களுடைய அந்த ஒரு ஹம்மிங் வரும்ல. பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. செம்மையா இருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கு குரல் குறங்குறது. பட் ஆஷாஜி வுட் ஹவ் ஜஸ்ட் மைக் எடுப்பாங்க அந்த இடத்துல. எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல வந்து 87ல ராஜா சார் மியூசிக்ல கங்கை அமரன் அவருடைய வரிகள்ல. ஸோ 100 more points for you, அனு. குட் கோயிங். Amala 300. அமலா 300 இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. அகைன் உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து வரப்போகுது. லெட்ஸ் see if you can crack them. கட்டி போட நாங்க ஒரு பெட்டி பாம்பும் அல்ல, நாளை கனவுகளில் தினம் தினமும் நீந்தும் இதயமடி, நள்ளிரவில் ஜாங்கு சக்கர சச்சா, ஆடி பாடி பல கனவு கூடி கூடி தகுதுகுது. கற்பூர முல்லை ஊற்று காட்டாற்று வெள்ளம் என்று கிளம்பிடத்தான் தூளு கிளப்பிடத்தான். எஸ், எஸ். இன்னொன்னு
ஒரு டைம் பாட முடியுமா பிரியா? ஓகே. கட்டி போட நாங்க அதுதான் வந்து கற்பூர முல்லை. இன்னொரு பாட்டு வந்து நாளை கனவுகளில் தினம் தினமும் நீந்தும் இதயமடி ஆசை ஆடி பாடி பல கனவு கூடி கூடி தகுதுகுது. ம். இதுவும் வந்து அமலா வந்து அந்த அக்னி நட்சத்திரம் பாட்டு மாதிரி அந்த ஒர்க் அவுட் கியர்ல பாடுற பாடல். ஒரு க்ளூ. ஓகே, ஓகே. நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆ. இல்ல. ஓகே. ஐம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். ஒரு பாட்டு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆஜன் உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல்? இல்லைங்க, தெரியாது, நான் கேட்டதில்ல. இல்ல. அனு உங்களுக்கு தெரியுமா? நாட் மியூட்ல ஷுவர். ஏதோ ஒரு சிக் சிக்கான்னு ஏதோ ஒரு பாட்டு இருந்தது அமலாவோட. ஆமா. அது கரெக்ட்டா சொல்லுங்க. அதான் சிக்கு சிக்கா எல்லாம் கரெக்ட். பட் பாட்டா சொல்லுங்க அத. டியூன் தெரியல. ஏதோ சிக் சிக்கா ஏதோ வரும். I remember. Okay. I won't be able to give you points for that, but at least you came near that. Yes. அது வந்து மௌனம் சம்மதம் படத்துல வந்த பாடல் அது. சிக் சிக்கா சிட்டு சிட்டு சிக் சிக்கா கட்டும் வெட்டுக்கு. இதுல வந்து முதல்ல ஐ மீன் பாட்டு ஃபுல்லாவே அவங்க வந்து அந்த லியோடார்ட் போட்டுண்டு ஒர்க் அவுட் பண்ற பாடல் தான். அது அந்த அக்னி நட்சத்திரம் பாட்டு வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ரோஜா பூ அடைந்தது. அதே மாதிரி இந்த பாட்டையும் எடுத்துட்டாங்க. மௌனம் சம்மதம் படத்துல 90ல வந்தது அது. ராஜா சார் மியூசிக்ல சித்ரா குரல்ல கங்கை அமரன் அவர்கள். இன்னொன்னு அவங்க சொல்லிட்டாங்க. கற்பூர முல்லை ஒன்று காற்றாற்று வெள்ளம் என்று கிளம்பிடத்தா தூளை கிளப்பிடத்தா உய்யாலோ உய்யா உய்யா உய்யாலோ உய்யா. இதுவும் ராஜா சார் மியூசிக் சித்ரா குரல். இது அவர் ராஜா சாரே வரிகள் எழுதியிருந்தார். கற்பூர முல்லை படம் 91ல வந்தது இது. ஸோ ரமலா ரொம்ப ஷார்ட் டைம் தான் நடிச்சாங்க. ஒரு நிறைய படமும் இல்ல. மொத்தமே ஒரு 20 படம் நடிச்சிருப்பாங்களா? 25 படம் நடிச்சிருப்பாங்களோ அவ்வளோதான். பட் சில படங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல பெயர் வாங்கி குடுத்தது. அதனால வந்து பயங்கர ஹிட் சாங்ஸ்னால அவங்களுடைய என்னமோ பெரிய ரொம்ப பெரிய கரியர் மாரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது. எனவே இதுல வந்து சந்திரா ஒரு பாடல் சொன்னதா அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். இன்னொரு பாடல் அனு கிட்ட வந்தாலும் கரெக்ட்டா சொல்லல. அதனால ஐ கான்ட் கிவ் ஹர் தி பாயிண்ட்ஸ். அதுதான் அந்த 2 பாடல். தேங்க் யூ. அதர்ஸ் 200. அதர்ஸ் 200. இது வந்து வேர்ட் கிளவுட். ஸோ உங்களுக்கு வந்து பாடல் வரிகள் ஜம்பிள்டா திரையில வரும். என்ன பாடல்? இது வந்து நடிகை சீதா நடித்தது. அதர்ஸ்ங்கிறதுனால ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு கிவ் யூ தி ஆக்ட்ரஸ் நேம். சீதா நடிச்சிருப்பாங்க இதுல. பூந்தென்றல் ஆனந்தம் பார்த்தது. என்னை பெண் பார்த்தது. டைம் ஆயிட்டு இருக்கு. அந்த பெண் என்னை பார்த்தது தெரியலங்க. ஐம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். அனு உங்களுக்கு தெரியுமா? I don't know. 1000 பூக்கள் பூக்கள் வேர்டே காணுமே இங்க. ஆமால. இந்த ஐயோ பாட்டு மாதிரி அந்த பாட்டு தான். ஆனா பூக்களை காணோம். நான் தான் விட்டேன். என் மிஸ்டேக் தான். பட் நீங்க அதாவது சொல்லுங்க. அது பாட்டு தெரியுமா உங்களுக்கு? 1000 பூக்கள் மலரட்டும் ஆனந்தம் எங்கும் பரவட்டும் அட பூந்தென்றலே என பெண் பார்த்தது. ராஜன் உங்களுக்கு தெரியுமா? அது கண்டுபிடிச்சேன். நான் பெண் பார்த்தது வரைக்கும் வந்துட்டேன். பூ விட்டுட்டேன். பூ நான் தான் விட்டுட்டேன். ஆமா. பூ வாஸ் மை மிஸ்டேக். சோ நான் என்ன பண்றேன்? உங்க 2 பேருக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துடுறேன். let me be fair. அதனால 2 பேருக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துடுறேன். இது வந்து 1000 பூக்கள் மலரட்டும். இது வந்து 1000 பூக்கள் மலரட்டும் படத்துல வந்து 86ல ES நரசிம்மன் அவர்கள் இசையில சுசீலா அம்மா குரல்ல வந்த பாடல். வைரமுத்து அவருடைய வரிகள். அந்த பூந்தென்றலும் என்னை பெண் பார்த்தது அட என் கண்களோ இன்று மண் பார்த்தது பூங்குயில் ஏங்கிடும் இவளின் சங்கீதம் கேட்டு. அழகான பாடல். ஒரு டிஃபரெண்டான காம்போசிஷன் இது. ஸோ சின்ஸ் ஐ மெஸ்ட் அப் ஹியர் ஐம் கோயிங் டு 200 பாயிண்ட்ஸ்ல நான் ஆளுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அனு கெட்ஸ் 100 அண்ட் ராஜன் ஆல்சோ கெட்ஸ் 100. ஓகே. ஸோ இன்றைக்கும் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாக்டர் சந்திரா இஸ் பார்ட்டிசிபேட்டிங் அகேன் பிகாஸ் ஏன்னா லாஸ்ட் மினிட்ல
ஒருத்தர் வர வேண்டியவர் இன்னைக்கு வரல. ஸோ இது வந்து நெறைய பேரு வந்து எனக்கு கேட்குறீங்க. ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாரும், "எனக்கு இன்னொரு சான்ஸ் குடுங்க. எனக்கு சிவாஜி பாட்டு பிடிக்கும். சிவாஜி எபிசோட்ல என்ன கூப்பிடுங்க." அப்படின்லாம் நெறைய பேர் சொல்றீங்க. எனக்கு என்னுடைய தர்ம சங்கடம் என்னன்னா, இதனால் சீசன்ல அவ்வளோ இல்ல. பட் இப்போ வந்து தேங்க்ஸ் டூ ஆல் ஆஃப் யூ இந்த ப்ரோகிராம் நல்ல பாப்புலர் ஆயி நல்ல ரீச் இருக்கு. நெறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணி நெறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. இப்போ கூட ஒரு 150 பேர் அட்லீஸ்ட் வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்படி இருக்கிற போது நான் வந்து ஏற்கனவே விளையாடினவங்கள திருப்பி திருப்பி கூப்பிடுறது நியாயம் இல்லை. அவங்களுக்கும் புதுசா வரவங்களுக்கும் சான்ஸ் குடுக்கணும். பட் இந்த மாரி கடைசி நிமிஷத்துல யாராவது இல்ல நான் வர முடியல. ஏன்னா இன்னைக்கு வந்தவர் பாவம் அவர் வந்து ஒரு டாக்டர். என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டாங்கன்னு அவர் ஹி ஹேட் டு ரெக்யூஸ் ஹிம்செல்ஃப் லாஸ்ட் மினிட்ல. அப்போ தான் நான் வந்து டெஃபினட்டா ஏற்கனவே ஏன்னா 1 ஹவர் குடுத்து நான் வந்து யார்கிட்டயாவது புதுசா ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு போய் நீங்க பிரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றது நியாயம் இல்ல. அதனால ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள நான் கூப்பிடுவேன். அந்த மாரி தான் என்னால முடியுது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி திருப்பி வந்து எனக்கு இன்னொரு எபிசோட்ல என்ன கூப்பிடுறீங்களா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுதான் என்னுடைய ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறத ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ. Amala 100. அமலா 100 இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரி பல்லவி சரணத்திலேருந்து எங்கேயாவது நான் ஒரு வரி குடுத்திருப்பேன். நீங்க அதுலேருந்து முதல் வரிய கண்டுபிடிக்கணும். நட்சத்திரம் அட்சதைகள் போடும் பண்பாடும் என் நேரம் கூடும். என்ன பாடல்? புத்தம் புது ஓலை வரும், இந்த பூவுக்கு ஒரு மாலை வரும். வேதம் புதிது. எஸ். நட்சத்திரம் அட்சதைகள் போடும் பண்பாடும் என் நேரம் கூடும். எஸ். அதுதான் அந்த பாடல். வேதம் புதிது. இது வந்து தேவேந்திரன் அவர்களுடைய இசை. நெறைய பேர் இதுக்கு ராஜா சார் மியூசிக் நெனச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு பாரதி ராஜா படம்ங்கிறதுனால. பட் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டது தேவேந்திரன் என்ற மியூசிக் டைரக்டர். கொஞ்சம் படங்கள் போட்டார் அந்த டைம்ல. 87ல வந்த படம் இது. வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல சித்ரா அவர்கள் குரல்ல வந்த பாடல். 100 more points for அனுராதா. Nadia 200. நதியா 200 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இதுல இந்த பாட்டுல வந்து இடையெண்ண சொற்கள் இருக்காது. இடையெண்ண எழுத்துக்கள். அதாவது யரல வழல இருக்காது. ஸோ அத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த பாடல கிராக் பண்ண பாருங்க. ஓ எந்தன் வாழ்விலே ஒரு பொன் விழா. சூப்பர், சூப்பர். கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. இது வந்து ஒரு ரேர் பாட்டு தான். இந்த படத்துல மத்த பாடல்கள் நெறைய ஹிட்டு. பட் இது அவ்ளோ பேருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அதுவும் யரல வழல எடுத்தது கொஞ்சம் கஷ்டம்னு நெனச்சேன். யூ கிராக்ட் இட். ஓ எந்தன் வாழ்விலே ஒரு பொன் விழா, இது இளம் கனவுகள் மலரும் நேரமே, அதில் மனசிறகுகள் விரியும் காலமே, உனக்காகவே வாழ்கிறேன் படத்துல வந்தது. இந்த கண்ணா உனை தேடுகிறேன் வா, அந்த பாட்டு தான் பயங்கர ஹிட் இந்த படத்துல. அந்த பாட்டுல வந்த பாடல் இது. 86ல வந்தது. ராஜா சார் மியூசிக்ல. ஜானகி அம்மா தனி பாடல் இது. முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகள். சந்திரா சூப்பர். 200 more points for you. I'm always happy when some rare song gets cracked. சுஹாசினி 300. சுஹாசினி 300 is a ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு பாட்டுலேருந்து ஒரு சின்ன பிட்டு உங்களுக்கு பிஜிஎம் கேட்கும். அதுலேருந்து நீங்க பாடலை சொல்லணும். லெட்ஸ் see if you can get it. வேண்டும் என் மன்னன் அன்பிலே தோற்க வேண்டும். கேட்டிருக்கேன் இது. என் மன்னன் அன்பிலே சுஷீலா. தோற்க வேண்டும். இந்த டியூன் கூட வருது, ஆனா பாட்டு வர மாட்டேங்குது. பாடும் தனனன தானனன தெரியல. இருங்க இருங்க இருங்க. புத்தம் பூ பூத்தது அதானே? Yes, 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 yes. ஒரே ஒரு பூ பூத்தது. Super, super. முதல் வார்த்தை தெரியலையே. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. Yeah, no, 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 I'll give it to you. No problem. சூப்பரா சொல்லிட்டீங்க. சுஷீலா பாட்டு தெரியாம போமா? இல்ல, again it's not the most popular song in that movie. ஆமா. ஆனா அத நீங்க அழகா சொல்லிட்டீங்க. இந்த படத்துல நெறைய வரிசையா நான் 4, 5 எபிசோட்ல பாட்டு வச்சுட்டேன். எல்லா பாட்டும் கவர் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல் ஆல்பம் இது. என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான்.
இதுல வந்து மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, பூ பூத்தது, மலரும் நினைவுகள் நான் சொல்வது, மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. அழகான பாட்டு பிருந்தாவன சாரங்க ராகத்துல போட்டிருந்தார் ராஜா சார். சுசீலா அம்மா கேட்கவே வேணாம். 89ல வந்த படம் மு. மேத்தா அவர்களுடைய வரிகள். ஸோ ராஜன் சூப்பர். 300 பாயிண்ட்ஸ் ஃபார் த கிராக்கிங் அனதர் ஒரு அழகான ரேர் சாங். சூப்பர். Reka 200. ரேகா 200 இஸ் அ மீம். ஓகே, உங்களுக்கு அவர் வைகை புயல் வில் கம் டு கிவ் யூ அ க்ளூ. அவர் என்ன க்ளூ கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். பகலில நிலா எப்படி தெரியும்? அதுவும் கருப்பா வேற இருக்குன்னு சொல்ற. ஒருவேளை சூரிய கிரகணமா இருக்க போகுது, எதுக்கும் கண்ணாடி போட்டுக்கோ அப்படிங்கிறார். இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா டக்குன்னு வந்துடும். ஏன்னா இது த க்ளூ இஸ் வெரி ஆப்வியஸ். இந்த பாட்டு தெரியலன்னா வராது. It was some கருப்பு நிலான்னு ஏதோ ஒரு பாட்டு இருந்தது, அந்த பாட்டா? அந்த பாட்டு தான். நான் அது முதல் வரி இல்ல. முதல் வரி சொன்னீங்க, நான் பாயிண்ட் தரேன். நேரமாயிட்டு இருக்கு. காலை நிலா, அது கருப்பு நிலா. இல்ல 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 இல்ல. I'm passing it. It goes to ராஜன். ராஜன் உங்களுக்கு தெரியுமா? பகலிலே ஒரு நிலவினை கண்டேன், அது கருப்பு நிலா. எஸ் 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 அதுதான் அந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. அது ரொம்ப ஆபீஸா இருக்கு. பகலிலே ஒரு நிலவினை கண்டேன், பகலில நிலா அப்படி தெரியும்னு எழுதியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆபியஸ். இந்த பாட்டு தெரிஞ்சா இது வந்துடும். ஸோ எஸ் அதுதான். பகலிலே ஒரு நிலவினை கண்டேன், அது கருப்பு நிலா, அது உலவும் எந்தன் மனம், ஒரு வானம் பூங்காவனம், புது மேகம் இவள் தேகம், அதில் மோதும் தின பலவித சுகம் தரும் நினைவே ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படத்துல வந்தது. 87ல ரேகா நடிச்சிருப்பாங்க. ராதாவும் உண்டு இந்த படத்துல. பட் இந்த பாட்டு ரேகா மேல பிக்சரைஸ் ஆனது. ராஜா சார் மியூசிக்ல ஜானகி அம்மா குரல்ல வந்த பாடல், கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள். ஸோ ராஜா ஸ்டீல் பண்ணி நீங்களும் 800க்கு வந்துட்டீங்க. ஓ, நெக் டு நெக்கா போயிட்டு இருக்கீங்க எல்லாரும். சூப்பர். ரேகா 300. 300 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். உங்களுக்கு அகைன் ஒரு மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இது ஆனால் கச்சட தப்புறம் இருக்காது, வல்லின எழுத்துக்கள் இல்லை இதுல. ஸோ ரெண்டாவது வரியில 2 வார்த்தை இருக்கு. அதை வச்சு பாட்டு சொல்லுங்க. சாமி என் சாமியே கெஸ் பண்றீங்க, பட் பாட்டு என்ன? சாமி என் சாமி என் சாமி என் சாமி சாமி என் தாலி, சாமி என் தாலி, இல்ல உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. சாமி என் தாலி தங்கும் வரம் வேண்டும். ஒரு வார்த்தை விட்டீங்களே. பாட்டு தெரிஞ்சா அந்த வார்த்தை வருமே. உங்களுக்கு பாட்டு தெரியலன்னு எனக்கு தெரியறது. நீங்க வந்து பூர்த்தி பண்ணி சொல்றீங்க. இல்ல பாசிங் இட். அனு உங்களுக்கு தெரியுமா? நானும் அவ்வளவு தூரம் தான் வந்தேன். சாமியை தாலி தாங்கும் வரம் வேண்டும். ராஜன் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியல. இல்ல. ஓகே, நானே சந்திராக்கே நான் ஆன்சரை கொடுத்துடுறேன். நீங்க இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. சாமி என் தாலி கொடி தங்கும் வரம் வேணும். கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். சண்முகமே சண்முக படத்துல வந்தது. தேவி நான் கேட்ட வரும் தேடி தர வேணும், பொட்டும் பூவும் தொட்டு நாளும் கட்டி ஆளும் சோகம் வேணும். 88ல வந்த படம்.
இந்த ரேகா அண்ட் ராமராஜன் நடிச்சா இதான் கதை போல இருக்கு. ஏன்னா அந்த செண்பகமே பாட்டுல அப்படிதான் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா சேர்ந்து வாழ மாட்டாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு பாட்டு தான். தொட்டு ஆளும் நாள் வேணும் அப்படின்னு அதே அர்த்தத்துல வந்த பாட்டு தான் இதுவும். ஆனா இது வந்து கோயில்ல நின்று பாடுவாங்க அந்த மாதிரி ஒரு பாடல். சித்ரா அவர்கள் குரல்ல கங்கை அமரன் வரிகள்ல வந்த பாடல் இது. பாயிண்ட்ஸ் இல்ல. அதர்ஸ் 300. Others 300 is our music maestro கேள்வி. அதாவது லாஸ்ட் 300 ஸோ ஆப்வியஸ்லி அது மியூசிக் மேஸ்டரா தான் இருக்கணும். நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 க்ளூஸ் இருக்கு. நீங்க முதல் க்ளூலயே பாட்டு சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ். 2வது க்ளூல சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். 3வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். லெட்ஸ் see if you can get this song. இது ஒரு ரேர் சாங் தான். நடிகை ரேவதி நடித்த பாடல். அது வரைக்கும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் நான் முதல் க்ளூ உங்களுக்கு தரேன். இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடலுக்கான ஒரு விடுகதை இது. மரகத வீணை பாடுது, கண்ணனை அழைக்குது, கவிதை சொல்வேன் என்கிறது, தலைவனை காணாமல் தவிக்குது. இந்த படத்தோடைய பெயருக்கும் இதுல க்ளூ இருக்கு. இது என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இல்ல, செகண்ட் க்ளூ கொடுங்க. செகண்ட் க்ளூமா? இது வந்து பாடல் வரிகள். இது என்ன சோதனை தெய்வ வேதனை, கானவேளை காணவில்லை நாதனை. என்ன சோதனை தெய்வ இல்ல, இப்படி வராது. அடுத்த க்ளூ கொடுக்கலாமா? ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் க்ளூ இஸ் ஆடியோ க்ளூ. ஸோ லிசன் டு த சின்னதா அந்த பாட்டுலேருந்து ஒரு லைன் வரும். வேளை காணவில்லை நாதனை. இந்த லைன் தான் அவங்க பாடினது. என்ன சோதனை தெய்வ வேதனை, கான வேளை காணவில்லை நாதனை. அதுதான் அந்த பாடல். ஃபர்ஸ்ட் லைன் என்ன? அந்த ஃபர்ஸ்ட் க்ளூக்கு மறுபடியும் காமிக்கிறீங்களா? மரகத வீணை பாடுது, கண்ணனை அழைக்குது, கவிதை சொல்வேன் என்கிறது, தலைவனை காணாமல் தவிக்குது. அதான் காணவில்லை நாதனை. அதுதான் தலைவனை அது காணாமல். வந்தது. ஆமா. படம் பேர் என்ன? தெரியலங்க. படம் எனக்கு தெரியாது. நான் படம் பார்த்தேன். பாட்டு நிறைய கேட்டிருக்கேன் தவிர படம் நிறைய பார்த்தது இல்ல. அதெல்லாம் தெரியாது. ஓகே. நான் கூட இந்த படம் பார்த்தது இல்ல. ஆனா அந்த பாட்டு வந்து இந்த படத்துலங்கிறது தெரியும் இல்லையா? அது அந்த மாதிரி தான். சரி, ஓகே. ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். சந்திரா உங்களுக்கு தெரியுமா? மூவி மரகத வீணை. பாட்டு பாட்டு இல்ல. அனு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நோ ஐடியா. நோ ஐடியா. ஓகே. ஸோ நானே பாட்டு என்னங்கிறத சொல்லிடுறேன். இது அவங்க சொன்ன மாதிரி படம் வந்து மரகத வீணை, பாட்டு வந்து கண்ணாவா கவிதை சொல்வேன் வா தலைவா, அன்பேவா அழுது நின்றேன் வா துணைவா. கேட்டிருக்கீங்களா? இல்லங்க. பாட்டுதே இல்லையா? இல்லங்க, கேட்டது இல்ல. இட் இஸ் கொஞ்சம் ரேர் சாங் தான். பட் ரொம்ப அழகான பாடல். ஐ திங்க் சூர்யா ராகத்துல போட்டிருந்தாரு இது ராஜா சார். இந்த ராகம் வந்து ரொம்ப நிறைய வந்தது இல்லை. சில பாடல்கள் தான். இசையரசி என்னால் அந்த மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. அதே டியூன்ல அந்த ராகத்தை போட்டிருந்தாரு. ஸோ இது வந்து ரேவதியும் சுரேஷும் இந்த படத்துல. ராஜா சார் மியூசிக், ஜானகி அம்மா ஒரு குரல், வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ இதில் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. Radha 100. இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இது வந்து வல்லின எழுத்துக்கள் இல்ல. உன் வார்த்தை எந்தன் இல்லை, உன் வார்த்தை நேரம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. இல்ல, I'm going to have to pass it. ராஜன் உங்களுக்கு தெரியுமா? சந்தோஷம் இன்று சந்தோஷம்
இந்த பொன் வீணையில் பொங்கும் சங்கீதம் உன் எஸ், எஸ். வார்த்தை செந்தேனா நான் மாட்டேன் என்று. நீங்க பாடுங்க நம்ம பாக்கியே. அதான் நீங்க பாடிட்டீங்க. எஸ், அதுதான் அந்த பாடல். சந்தோஷம் என்று சந்தோஷம் இந்த பொன்னிடையில் பொங்கும் சங்கீதம் உன் வார்த்தை செந்தேனா நான் மாட்டேன் என்பேனா. மனிதனின் மறுபக்கம் படத்துல வந்தது. 86 வந்த படம். ராஜா சார் இசையில சித்ரா அவர்கள் குரல்ல வைரமுத்து அவருடைய வரிகள். ஸோ ராஜன், நீங்க 100 பாயிண்ட்ஸ் அவங்கள்ட்ட எடுத்துன்னு அவங்க பாயிண்ட் ஈக்குவல் பண்ணிட்டீங்க. சூப்பர். நதியா 100. நதியா 100. ஓகே, உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில். ஸோ இது ரொம்ப ஒரு அழகான பாடல். கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்குறேன். மழையின் துளியில் லயம் இருக்குது, துளிகள் விழுந்து ஸ்வரம் பிரிக்குது மாமா. ஐயே. எஸ், 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 எஸ். லவ்லி பாட்டு. கரெக்டாக சொல்லிட்டீங்க. சின்ன தம்பி பெரிய படத்தில் வந்தது. ஒரு கிராமத்து வீட்டு வாசல்ல ஒரு பியானோ வச்சுட்டு பாடுவாங்க நதியா. மழையின் துளியில் லயம் இருக்குது, துளிகள் விழுந்து ஸ்வரம் பிரிக்குது மாமா ஏ மாமா. டிஃப்ரெண்டான ஒரு நடுவில் பியானோ வேற வரும். ரொம்ப அழகா இருக்கும் இது கேட்கறதுக்கு. 87ல வந்தது. கங்கை அமரன் அவர்களுடைய இசையில வந்த படம். இதுல ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் ஒரு ராஜா சார் போட்டிருந்தாரு. இந்த பாட்டு கங்கை அமரன் அவர்கள் தான், அவருடைய வரிகள் தான். சித்ரா அவங்க குரல்ல வந்தது. ஸோ 100 பாயிண்ட்ஸ் சுஷாந்திரா. எல்லாரும் 900ல ஈக்குவலா இருக்கீங்க. சூப்பர். 3 வே டை இன்னைக்கு. லாஸ்ட் கேள்வி ஒன்று பாக்கி இருக்கு. அதில் என்ன ஆகுறதுன்னு பார்க்கலாம். ராஜன், உங்களுடைய கடைசி கேள்வி வந்து அதர்ஸ். ஸோ இது யார் நடிச்சதுன்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில் தான். இது வந்து நடிகை சாந்தி பிரியா அவங்க நடிச்சிருப்பாங்க இதுல. இது என்ன பாடல்? இரவும் நிலவும் உலகை ரசிக்க நினைத்தது, ஜொலிக்கும் சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது, வான் விட்டுதான். அஞ்சலி படத்துல. எஸ், நான் சின்ன பையன் இந்த படம் பயந்துட்டே போய் பார்த்தேன். அது ஏதோ வந்து ஆமா, அதுல ஒரு பாட்டு வந்து ஏதோ இப்படி பேயெல்லாம் வர மாதிரி இருக்குமா, அந்த பாட்டா இதுன்னு சொல்லி பயந்துனே உட்கார்ந்து இருந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த பாட்டு. எஸ். இது வந்து இந்த க்ளூவை சால்வ் பண்ண முடிஞ்சதா இல்ல சாந்தி பிரியா வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல, அந்த க்ளூவே எனக்கு தெரிஞ்சது. அந்த லேடி பேர்லாம் எனக்கு தெரியாது. லேடி பேர்லாம் தெரியாது. சூப்பர். ஓகேயா, சூப்பர், பிரமாதம். ஓகே, நான் அதுவும் அந்த க்ளூ கொஞ்சம் வேகா இருக்குமோ நினைச்சேன். பயந்து நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இரவு நில உலகை ரசிக்க நினைத்தது, ஜொலிக்கும் சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது. நல்ல அழகான பாட்டு இது. மண்ணை விட்டு மழை விடிய விடிய இரவு நில உலகை ரசிக்க நினைத்தது. அஞ்சலி 90ல வந்த படம். ராஜா சார் இசையில, ஜானகி அம்மா குரல்ல. இது வந்து கூட வந்து ராஜா ஃபேமிலி கோரஸ், அதாவது அவர் வீட்டு சின்ன பசங்க எல்லாம் இதில் பாடியிருப்பாங்க. யுவன், கார்த்திக் ராஜா, பவதாரணி, கங்கை அமரனுடைய பசங்க, அவங்க பிரதர் பாஸ்கர் அவருடைய பசங்க எல்லாருமே பாடியிருப்பாங்க இதில். ஸோ அதை ராஜா ஃபேமிலி கோரஸ்னு போட்டுட்டேன். வாலி அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல் இது. ஸோ ராஜா 100 பாயிண்ட்ஸ் கடைசியாக எடுத்து இந்த ப்ரோக்ராமில் பெரிய லீட் எடுத்துட்டீங்க நீங்க. நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். நீங்க முதல்ல நம்ம பார்த்துட்டோம். பட் அகைன் ஃபார் த சேக் ஆஃப் கம்ப்ளீட்னஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ we have அனுராதா வித் 900 பாயிண்ட்ஸ், சந்திரா வித் 900 பாயிண்ட்ஸ், பிக் வின்னர் டுடே ராஜன் வித் 1000 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு க்ளோஸ் எபிசோடு. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அழகான பாடல் நிறைய கண்டுபிடிச்சாங்க. ஒரு சிலது மிஸ் ஆச்சு. பட் அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. சில பாடல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து பாடல்களில் சில பாடல்கள் உங்களுக்கு தெரிலன்னா அதை தேடி போய் கேட்டு பாருங்க. அண்ட் அடுத்த வாரம் இன்னொரு லவ்லி எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடலை உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வார டாபிக் இஸ் நடிகர் திலகம் பிறந்த நாளையொட்டி நடிகர் திலகத்தோடைய சோலோ பாடல்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில் மறக்காம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.